பொதுவா இப்ப இருக்க ஜெனரேஷன் ரொம்பவே ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாங்க. அதுல ஒண்ணுதான் மலச்சிக்கல். மணிக்கணக்கா பாத்ரூம்ல இருப்பாங்க, ஆனா சரியா பாத்ரூம் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. இப்படி சரியா பாத்ரூம் போகாமலே இருந்தா நமக்கு தெரியாமலேயே நிறைய ப்ராப்ளம் நம்ம உடம்புக்குள்ள வந்துருங்க. ஸோ அதை எப்படி வீட்லயே சால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மலச்சிக்கல் இங்க இருக்க பாதி பேருக்கு, வயசானவங்களுக்கும் சரி, இப்போ இருக்க சின்ன பசங்களுக்குமே சரி, ஒரு பெரிய சிக்கலா இருக்குன்னே சொல்லலாங்க. அதை எப்படி வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கடுக்காய்ங்க. கடுக்காயை தண்ணியில நல்லா ஊற வச்சு மென்று சாப்பிட்டாலே இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியில வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடுக்காய் பொடி அப்படின்றது நாட்டு மருந்து கடைகள் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். அதை வாங்கி சுடு தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை ஃபில்டர் பண்ணி குடிச்சாலும் மலச்சிக்கல் சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவதா பார்க்க போறது வெந்தயம்ங்க. வெந்தயம்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னே தெரியும். இந்த வெந்தயத்தை நைட்ல ஒரு டம்ளர்ல ஊற வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அந்த தண்ணியை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலுமே மலச்சிக்கல்ல இருந்து சீக்கிரமா வெளியில வரலாம். அடுத்ததான் நம்ம ஃபுட்ல கீரை கண்டிப்பா சேர்த்துக்கணும். நம்ம எப்படி டெய்லியும் ரைஸ் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி நம்ம ஃபுட்ல கீரை இருக்கணும். அப்படி இருக்கும்போது மலச்சிக்கல் வராம நம்மளால தடுக்க முடியும். அப்படி வந்தாலுமே டெய்லியும் கீரை எடுத்துக்கிறதுனால நம்மளால அதை சீக்கிரமா கியூர் பண்ணவும் முடியும். அது மட்டும் இல்லாம டெய்லியும் காலையில 11 மணி போல மோர் எடுத்துக்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு மோரா தான் எடுத்துக்கணும். லஸ்ஸி மாதிரிலாம் ட்ரை பண்ணக்கூடாது. நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியோட லிமிட் இருக்குங்க. 3 லிட்டர்னா 3 லிட்டர் கண்டிப்பா நம்ம டெய்லியும் குடிக்கணும். அதே மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான நீர் ஆகாரத்தை நம்ம கொடுத்துட்டே இருக்கணுங்க. இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த சிக்கல் வராம நம்ம தடுக்க முடியும். வந்தாலுமே டெய்லியும் வாக்கிங், எக்ஸசைஸ் இப்படி பண்றதை கம்பல்சரியா ஆக்கணும். அப்படி பண்றப்போ வந்தாலுமே நம்ம கூடிய விரைவில் அதை தடுக்கவும் முடியுங்க. அடுத்து பார்க்க போற ஐட்டம் தான் குல்கந்து. குல்கந்து பார்க்கவே ஒரு மாதிரி டேஸ்ட்லெஸ்ஸாகவும் இருக்கும். இதை நைட்டில் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வெந்நீரை ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னாலுமே மலச்சிக்கல் போயிடுங்க. அடுத்து பழங்கள் சாப்பிட்டாலே நல்ல ஃப்ரீயாக பாத்ரூம் போகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னீங்கன்னா, நல்லா முழுசாக பழுக்காத பப்பாளி, கொய்யாப்பழம், சுரைக்காய் இதெல்லாமே நம்ம ஜூஸாக சாப்பிட்டு வந்தாலுமே மலச்சிக்கல்ல இருந்து நல்லாவே க்யூர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.